வணக்கம். இன்று நவம்பர் 19 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், அதாவது தகவல் பரிமாற்றம் தான். சொல்கிறது எல்லாமே தகவல், அது முழுக்க இன்றைய தகவல். சொல்கிற தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். நான் செபி ஸ்டடீஸ் இல்லை, உங்கள் செபி ஸ்டடீஸ்ட்டு நியூஸில் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி வீடியோ போடுவோம், பட் நியூஸ் இப்போ கம்மியாகிட்டே போகுது, அதனால் வீடியோ குறைஞ்சிட்டே தான் போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்குறது சின்ன வீடியோ. ஃபஸ்ட்டாக பார்க்குறது டிவெண்ட் போனஸ் ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ் அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். இந்த வருஷப்படி தான் இருக்குது. ஆர்டர்ஸ் தான் நிறைய கிடச்சிருக்கு, மற்றபடி நியூஸ் சின்ன நியூஸ் தான். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் கான்பேஸ் 5992 ரூபா 35 ரூபா டிவெண்டாக இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் பார்த்தீங்கன்னா 6% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 29 நவம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா சிகரெட் அண்ட் டொபாக்கோ ப்ராடக்ட்டில் இருக்காங்க காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்து நான் பார்க்குறது ரஜோ இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கான்பேஸ் பார்த்தீங்கன்னா 393 1:3 ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. 3 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் போனஸ் தருவாங்க, 6 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் போனஸ் தருவாங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவெண்ட் போனஸ் ஸ்பிட்டு ரைட் இஷ்யூ இது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். இதற்கான ரெக்கார்ட் வந்து 2 டிசம்பர் சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் அந்த 1:3 போனஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த ரெக்கார்ட் வந்து மாறிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ரஜோ இன்ஜினியர்ஸ். இனிமேல் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர்ஸ் தான். நிறைய கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ட்ரேட் அண்ட் டெக் லேப் லிமிடெட் 896 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஒரு 40 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் கம்பெனி லிமிடெட். டிரான்ஸ்டீல் ஸ்டீட்டிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்இ கேட்டகரி 52 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஸ்டாலின் யூனிவர்சல் இந்தியா பிரைவேட் லிமிடெட். பேரின் என்டர்பிரைசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 385 எஸ்எம்இ கேட்டகரி. 1,17 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. அக்னி கிரீன் பவர் லிமிடெட் 34 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்இ கேட்டகரி 2,57 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது சியாம் செல் அண்ட் பவர் லிமிடெட். சர்வீஸ் கேர் லிமிடெட் 79 ரூபா கரண்ட் ப்ரைஸு. எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. இவங்களுக்கு ஒரு 4 ஆர்டராக கிடச்சிருக்கு. 4 ஆர்டரோட கம்பெனி யாருங்கிறத கம்பெனி ஸ்டோட்டில் சொல்லலை, ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் படி. ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 4,95 லட்சம், இன்னொன்று வந்து 1,00,00,000 இப்போ 44 லட்சம், அப்புறம் 44 லட்சம், ஒரு 48 லட்சம், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7,31 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு இன்றைக்கி மட்டுமே. எல்லாம் வேறு கம்பெனி நினைக்கிறேன், பட் கம்பெனி யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஆஸ்திரேலியன் பிரீமியர் சோலார் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 508 எஸ்எம்இ கேட்டகரி 19,05 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்களும் அந்த பேர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணல, ஏன்னா அது சீக்கிரட்டான விஷயம்னு சொல்லிட்டாங்க. ஏவிபி இன்ஃப்ராகான் லிமிடெட் 182 ரூபா கரண்ட் ப்ரைஸ். எஸ்எம்இ கேட்டகரி 33,19 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சிடிஆர் அண்ட் கோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வின்சோல் இன்ஜினியரிங் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 270 எஸ்எம்இ கேட்டகரி. இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரே கம்பெனி தான் 2 ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஒன்று 20 கோடிக்கு, இன்னொன்று 28 கோடிக்கு, டோட்டலாக 48 கோடிக்கு. கொடுத்த கம்பெனி பேர் ஜூனிபர் கிரீன் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். என்பிசிசி இந்தியா லிமிடெட் 89 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 112 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது வந்து எஸ்டிஎஸ்சி டெவலப்மெண்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. நிறைய சின்ன ஆர்டராக கொடுத்துருக்காங்க. டோட்டல் மதிப்பு தான் 112 கோடி. அடுத்து நான் பார்க்குறது ஒரு கம்பெனியோட அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 832 26 நவம்பரில் போர்ட் மீட்டிங் வச்சிருக்காங்க. டிவெண்ட் கொடுத்து முடிவுன்னு சொல்லுவாங்க. டிவெண்ட் அறிக்கப்பட்டாலும் அதற்கான ரெக்கார்ட் வந்து 4 டிசம்பர்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 4 ரூபா டிவெண்டாக கொடுத்துட்டாங்க. இது 2வது டிவெண்டு. மேற்கொண்டு 2 ரூபாலேருந்து 4 ரூபா வரைக்கும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கேன்ஃபின் ஹோம்ஸ். இன்றைக்கி இந்த காலனி இதோட முடிஞ்சது. இனிமேல் நியூஸும் கம்மியாகிட்டு இருக்குது, அதனால் வீடியோவும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலனி எதாவது இருந்தால் அதில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.